வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கன்னாக்கா சரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எந்த விதத்தில் சாதனையா அல்லது சோதனையா என்பதை பார்ப்போம் வாங்க.
6, 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் புதனோட சேர்க்கை பெற்று 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மாபெரும் யோகத்தை ஏற்படுத்துதுங்க. அது சுக்கிர பகவான் வந்து பார்வைப்பட்டாலே கிளுகிளுப்புக்கு பஞ்சமில்லை, குடும்பத்தில் சுகத்துக்கு பஞ்சமில்லை, கணவன் மனைவி உறவு சீர்படும், அதில் மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்திலே ஒரு மாற்றங்கள் எதுவும் நிகழ வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஆமாம். என்ன மாற்றம்னா, உங்களுடைய ஆசைகள் அரங்கேற போகுது, கஷ்டங்கள் விலக போகுதுங்க. என்ன குறி சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? அதாவது வந்து உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகள், பிரிந்திருந்த கணவன் மனைவி சேருவதற்கு வாய்ப்புங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரிந்திருந்த கணவன் மனைவி சேருவதற்கு வாய்ப்பு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க. சரிங்களா? பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. பெற்றோர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. ஆமாம். உறவினர்கள் வருகை உண்டு, அதனால் பிரச்சனை உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். உறவினர்கள் வருகை உண்டு, அதனால் பிரச்சனை உண்டு. விவசாயம் லாபத்தை கொடுக்கும், அதில் மாற்றம் இல்லை. வெளியூர் பயணம் தித்திக்கும். ஆமாங்க, சித்திக்கும். வெளியூர் பயணங்களால் மனசு கொஞ்சம் இலகுவாக மாறும். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் செல்வதனால் மனசு இலகுவாக மாறும். உங்களுடைய நீண்டகால நண்பர் வருகை உண்டுங்க. உங்களுக்கு நீண்டகால நண்பர் வருகையால் ஒரு நினைத்த காரியம் அதை அவருடைய துணையாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருப்பார். சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள், மந்த நிலை எல்லாமே இப்போ மாறிடும். அதுக்கான வாய்ப்புகள் வந்துடுச்சு. அதுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமிகு மாதமாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, இதுவரை நீங்கள் செய்திருந்த நிறுவனத்தில் சக ஊழியர்கள் உங்களிடம் சரியான முறையில் ஒரு நல்ல உறவாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கும் பிறகு அவங்களுடைய உறவு உங்களுக்கு நல்லுறவாக இருக்கும். உங்கள் மீது பாசமும் பரிவும் மதிப்பும் ஏற்படும் உங்கள்கிட்ட. இதுக்கு மாற்றம் இல்லைங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி கூட நிலவும். மேலதிகாரிகளும் உங்களுக்கு துணை செய்வாங்க. நீண்ட நாளாக வங்கியில் கேட்டுக்கிட்டு இருந்த கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் உண்டு. அதில் மானியத்தோடு கூடிய கடன்னா ரொம்ப மகிழ்ச்சி அல்லவா? ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரும் தொகை மானியத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு இந்த கிரகங்கள் நல்ல அமைப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு மாபெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அரங்கேறிருக்கு. அதை தக்க சமயமாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? விகண்டாவாதத்துக்காக வெட்டித்தனமாக யார்ட்டையும் விகண்டாவாத பேச்சு பேச வேண்டாம். விவாதத்தை தவிர்த்துடுங்க. விவாதத்தை தவிர்த்தாவே உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்கும். வாதம் பண்ணாதீங்க யார்ட்டையும். கொஞ்சம் யோசித்து பேசுங்க. பேசுவதில் நிதானம் தேவை. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கோபம் கொள்ள வேண்டாம். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பட்ட பழைய கஷ்டங்களை நினைத்து பார்க்கணும். ஆமாங்க, நினைத்து பார்த்தா இதுவரை புதுவிதமான கோபங்கள் வந்து சேராது. அது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இட்டு செல்லும். அதனால் இந்த தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கொள்ளணும். அதுதான் மெயினுங்க. சரிங்களா? சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சித்திக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு சிலருக்கு வெளிநாடு பயணம் கூட இப்போ அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை கூட சிலருக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதற்கு தக்க விசா, போக்குவரத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நல்ல வேலையாகவும் கிடைக்குங்க. வெளிநாடு தொடர்பான வேலை நல்ல வேலையாகவும் இருக்கும். வேலைக்கு தக்க ஊதியம் இருக்கும். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு படி மேலே ஏறுறதுக்கான ஒரு முயற்சி, உந்து சக்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. உங்களை ஏளனமாக பேசியவர்கள்லாம் இம்மளுக்கு அப்பா எப்படி கிடந்தது, இது இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு ஆன்னு அதாவது வந்து உங்கள் மீது அவங்க பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் அமையும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லைங்க. முடிந்தவரை நீங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா குடும்பத்துக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லதுங்க. நீங்கள் எண்ணியபடி உங்கள் குழந்தைகளுக்கு காது குத்தவோ மொட்டை போடவோ அது மாதிரியான வாய்ப்புகளும் இந்த வைகாசி மாதம் நடைபெறும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி நிறவும் உறவினர்கள் சந்திப்பும் நிகழுங்க. ஆக
இது எல்லாமே இந்த வைகாசி மாதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்பதில் எந்த எல்லளவும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்வியும் கேட்டு வைங்க. அதற்கு தக்க பதில் உங்களுக்கு வழங்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.